இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எரேசர் பற்றி தான். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எரேசர். இது நான் ஒரு 65க்கு வாங்கியிருக்கேன். இது செம்மையாக இருந்துச்சுனால இது அழகாக வாங்கிட்டேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நீங்களே பார்த்துக்கோங்கள, நல்லா இருக்கு இது பார்க்கவே. அடுத்து நான் எப்படியே எடுத்துட்டேன். இதில் அப்படி என்ன இருக்குன்னா, இது நம்ம இப்படி இது இருக்குல்ல, இதை நான் கத்தி மாதிரி யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். கத்திக்கெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இப்படி ஒரு கத்தி மாடல் டைப்பில் இருக்கும்ல, இப்படி ஒல்லியாக இருக்கும். அடுத்து இப்படி எடுத்தோன்னா அழகாக மேலே வரும்ல, அதே மாதிரி இருக்குது. இது எரேசர். இது குட்டி பிள்ளைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்கு. ஸோ ஃபுல் எரேசரும் தீர்ந்தன அப்புறம் இது இன்னொரு பாட் கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எடுக்க கூட ஈஸி தான். நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை. அதே மாதிரி நம்ம இப்படி போட்டுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி மறக்காமல் இப்படி நீங்கள் இப்படி போடக்கூடாது, இப்படி இங்கே போடக்கூடாது. கரெக்டாக இதோட ஷேப்புக்கான ஏற்ற மாதிரி போட்டால் தான் அது உள்ளே போகும். அடுத்து நீங்கள் இப்படி கீழே இறக்குனீங்கன்னா கீழே போயிடும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியோட சிம்பிளான எரேசரோட ஃபிக்ஸ் பண்ணுற வேலை. வேறு ஒன்றுமே இல்லை. இதில் எரேசர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர வேறு இன்னுமே அந்த மாதிரி எதையாச்சும் டைப் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் வைக்க எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கடையில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இது செம்மையாக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே லைக் பண்ணுங்கள் guys, ப்ளீஸ்.